ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திடீரென இசைஞானி இளையராஜா அவர்களை நேரில் சென்று அவங்களுடைய வீட்டில் சந்திப்பு நடத்தியதனை தொடர்ந்து தற்போது சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களை நேரில் போய் சந்திச்சிருக்காங்க தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள். இதுதான் அரசியல் வட்டாரத்தை தற்போது மிக முக்கியமான டாப்பிக்காக பார்க்கப்படுது. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இசையினால் ஒட்டுமொத்த திரையுலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவங்க தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது மார்ச் 8ஆம் தேதி லண்டன் நகரில் அப்பல்லோ அரங்கத்தில் முதல் முறையாக நேரடி சிம்போனிய நிகழ்ச்சியை நடத்த இருக்காங்க. இதற்காக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது. இந்த நிலைமையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் திடீரென சர்ப்ரைஸ் விசிட்டாக இளையராஜா அவர்களுடைய வீட்டுக்கு நேரில் போய் சந்தித்து அவங்களுக்கு பூங்கொத்து வழங்கி அவங்களுக்கு மாலை அணிவித்து சால்வை போர்த்தி பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்த்தை தெரிவித்தாங்க. அதாவது மார்ச் 8ஆம் தேதி நீங்கள் லண்டனில் நடத்த இருக்கின்ற சிம்போனிய நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறந்த முறையில் நீங்கள் நடத்த முடிக்க வேண்டும். அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்க போகுது அப்படின்னும் அவங்கள பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாது உங்களுடைய இசையை நான் என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து ரசித்து கொண்டு இருக்கேன் அப்படின்னும் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இவருடைய சர்ப்ரைஸ் விசிட்டில் ரொம்பவே மகிழ்ந்து போன இசைஞானி இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இசைஞானி அப்படின்ற பெயரையே கலைஞர் அவர்கள் தான் வச்சாங்க. அந்த பெயர் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பெயராக மாறி போச்சு. தற்போது அது என்னுடைய பெயரோடு சேர்ந்து ஒரு அடைமொழியாகவும் மாறிடுச்சு. இது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. இதை நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான பாஜக விசுவாசி. இது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனாலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இவங்களை நேரில் வீடு தேடி போய் சந்தித்தது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாது இவங்க 2 பேரும் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உரையாடிய ஆடியோவும் பார்த்தீங்கன்னா வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலைமையில் அவங்க சந்திப்பு நிகழ்ந்த ஓரிரு நாட்களுக்குள்ளேயே தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீட்டுக்கு நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. இவங்களும் இந்த மார்ச் 8 லண்டனில் நடைபெற இருக்கின்ற சிம்போனிய நிகழ்ச்சிக்காக தான் வாழ்த்து கூறுவதற்கு நேரில் போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இளையராஜா அவர்களை நேரில் சந்தித்ததுக்கு பிறகு தற்போது அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. இளையராஜா அவர்களோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இசை இறைவனுடன் ஒரு சந்திப்பு. 5 தசாப்தங்களாக திரையுலகை இசையால் ஆளும் இசைஞானி இளையராஜா வேலியன்ட் அப்படின்னு ஒரு தலைப்போடு இவங்க உருவாக்கியிருக்காங்க. தனது முதல் சிம்போனிய நேரடி நிகழ்ச்சியை லண்டனில் உள்ள அப்பல்லோ அரங்கத்தில் மார்ச் 8ஆம் தேதி அன்று அரங்கேற்ற உள்ளதை முன்னிட்டு மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தேன். நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற தமிழக பாஜக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த பதிவில் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு நாட்களாக அமைதியாக இருந்த அண்ணாமலை தற்போது இசைஞானி அவர்கள் நேரில் போய் சந்தித்ததுக்கு காரணமே மு.க.ஸ்டாலின் அவர்கள் இசைஞானி இளையராஜாவை நேரில் வீட்டில் போய் சந்தித்து வாழ்த்து கூறியது தான். எங்கே அவங்க திமுக பக்கம் போய் இணைஞ்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அண்ணாமலை இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பல பேர் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.